Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் ஏசாயா 42 அதிகாரம் 13 இறைவசனம். கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல புறப்பட்டு யுத்த வீரனைப் போல வைராகியம் உண்டு முழங்கி கர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக நம் ஆண்டவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவர் நம்மளுடைய காரியங்களை எப்படி சரி செய்வார் என்பதை நாம் விசுவாசிப்பதற்கு இந்த வசனம் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. பொதுவாக நம் ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை நம்மளுடைய வாழ்க்கையில் மட்டும் பொருத்தி பார்க்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் எதை சொல்லுவார், நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும், இப்படியே தான் நாம் சிந்தித்து பழகிவிட்டோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதலிலே நாம் இந்த வசனம் இதோடைய மறைப்பொருள் என்ன, இந்த வசனம் எதற்காக சொல்லப்பட்டது என்று நாம் சிந்தித்தால் நம் வாழ்க்கையிலும் எப்படி அது நிறைவேறும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை ஆண்டவர் எதற்கு சொல்லுகிறார் அப்படின்றால், ஏசாயா தீர்க்கதரிசி முன்கூட்டியே ஆண்டவருடைய வல்லமை குறித்து இங்கு தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். அதாவது அவரை வணங்குவதற்கு ஒரு அழைப்பை விடுக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு வல்லமையினாலே நம் ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பார் என்பதை இங்கு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். சத்துருக்கள் ஆண்டவரை எதிர்த்து நின்று புகழ் சேர்க்கும் இப்பாடலை பாடியிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல புறப்பட்டு யுத்த வீரனைப் போல வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. எந்த சக்தியும் ஆண்டவரை எதிர்த்து நிற்க முடியாது. சுமார் 3500 ஆண்டுகளுக்கு முன் தீர்க்கதரிசியாகிய மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் இவ்வாறு பாடினார்கள். இது ஒரு பாடலாக பாடப்பட்டது. ஆண்டவர் யுத்த வீரர். ஆண்டவர் என்பதே அவர் திருநாமம். பார்வோனின் ரதங்களையும் சைனியத்தையும் சமுத்திரத்திலே போட்டுவிட்டார். அவனுடைய சிரேஷ்டமான வீரர் சிவந்த சமுத்திரத்திலே அமிழ்ந்து போனார்கள். இதைதான் இந்த வசனம் சொல்கிறது. இஸ்ரவேல் மக்கள் அடிமைப்பட்டு எகிப்தின் தேசத்தில் இருக்கும்போது ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை எப்படி காப்பாற்றுவார், அவர் எப்படியாக பாதுகாக்க கிளம்புவார் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி முன்கூட்டியே, இது நடப்பதற்கு முன்பதாகவே சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தை நீங்கள் உற்று கவனித்தால் தெரியும். கர்த்தர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு, ஆகவே இனிமேல் தான் அவர் புறப்பட போகிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. யுத்த வீரனைப் போல வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். இனிமேல் தான் மேற்கொள்வதாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இதிலே பல மறைபொருள்கள் இருக்கின்றன. இங்கு இயேசு குறித்தும் ஒரு தீர்க்க தரிசனமாகவும் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு யுத்த வீரனைப் போல வைராக்கியம் உண்டு மக்களுக்கு அநேக நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு அவர் ஊழியத்தை செய்தார். முழங்கி கர்ஜித்து தன் தகப்பன் சித்தத்தின்படி நடக்காமல் போகும்போது அங்கு ஆண்டவர் மிக ஆவேசப்பட்டார். தம்முடைய சத்துருக்களை மேற்கொண்டார். கல்வாரி சிறுவையிலேயே தன்னுடைய சத்துருக்களை மேற்கொண்டார். இதைதான் இந்த மறைப்பொருளாக காணப்படுகிறது. இதை குறித்து நாம் ஏசாயா 59 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கலாம். அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து இரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரிக்கட்டுதல் என்றும்
வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் விசுவாசத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது நீதியை நம் மார்க்கவசமாக அணிய வேண்டும். இப்போது ஒரு போர் செய்ய வேண்டும் என்றால் நாம் அநேகமாக கவசங்களை அணிவது வழக்கம். இங்கு நீதி என்ற மார்க்கவசத்தை அணிய வேண்டும். நீதி என்று சொல்லப்படுவது அவருடைய வார்த்தை. இரட்சிப்பு என்னும் சீராவை தமது சிரசில் தரித்து, ரட்சிப்பு நம் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி வரும்பொழுது நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. ஆகவே அந்த ரட்சிப்பு என்று சிரசில் தரித்து கொள்ள வேண்டும். நீதி சரி கட்டுதல் என்றும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்த வேண்டும். நீதியை சரி கட்ட போகிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொள்ள வேண்டும். வைராக்கியத்தை நாம் சால்வையாக போர்த்து கொள்ள வேண்டும் என்று இங்கு சொல்லப்பட்டதான கருத்து, ஆண்டவர் மீது வைராக்கியம். நான் என்ன நிலைமைக்கு இப்போ சென்றாலும் சரி, நான் ஒரு நாளும் அதிலிருந்து நான் தளர்வடைய மாட்டேன் என்ற ஆண்டவருக்கு நாம் விசுவாசமாக இருப்பது. இதுபோல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தார். அதுபோல நாமும் இருக்க வேண்டும். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட சத்துருக்கள் எழும்பினாலும் அவர்கள் எல்லாம் அவர் நொறுக்கி போடுவார். நம் வாழ்க்கையில் சத்துருக்களே இல்லாத ஒரு வாழ்க்கையாக நம்மளை மாற்றப் போகிறார். வெகு சீக்கிரத்திலே அவருடைய வருகையிலே இது சம்பவிக்கும் என்று நாம் விசுவாசிப்போம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஆண்டவர் வல்லமையான தேவன் நம்மளோடு இருக்கும்போது நம் சத்துருக்களை நினைத்து நம் மனம் கலக்கம் அடைய வேண்டாம், நாம் பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் இன்றைக்கு தைரியப்படுத்துகிறார் நம்மளை. இப்படிப்பட்ட தைரியத்துக்குள்ளே நாம் வருவதற்கு ஜெபிப்போமா? சோத்துக்கத்தாவே துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, இந்த வசனத்து மூலியமாக உம்முடைய வல்லமை நீர் வெளிப்படுத்துகிறீர் ஆண்டவர். அப்போ இந்த ஏசியா தீர்க்கதரிசி சொல்லப்பட்டது போல அப்படியே நடந்தது ஆண்டவர். இதை நாங்கள் விசுவாசிக்கிற கத்தாவே, அதுபோல் எங்களோட வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் என்று நாங்கள் விசுவாசிக்கிற கத்தாவே. எங்களோட வாழ்க்கையில் ஒரு சத்துருக்களையும் நீ இருக்க விட மாட்டேங்கிற ஆண்டவர். சோத்து கத்தாவே, எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை ஜெபிக்கணும் கத்தாவே. அவங்களோட வாழ்க்கையில் சத்துருக்களாக இருக்கிற எந்த நபராக இருந்தாலும் சரி, சத்துருக்களாக இருக்கிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீர் எல்லாம் மாற்ற சர்வ வல்லமை படைத்தவர் என்று விசுவாசிக்கிறோம் கத்தாவே. துதிக்கிறோம், இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Now you're watching New Eden TV.